நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நெற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் ஒளிர் திருவாவிடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவழி தடைகமாதோ சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களை வணங்கி திருவாசகப்பு முதல்ல பதிவு செய்வோம். மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் நிறைவு பதிகம் அச்சோப்பதிகம். அச்சோப்பதிகம் என்பதில் எத்தனாவது மந்திரம் பார்த்தோம்? மூணாவது மந்திரம் என்ன பொருள் சொல்லுதுன்னா, நிலையில்லாததை நிலையானது என்று நம்பி இல்லறத்தில் சிற்றின்பத்தில் அழுந்த வேண்டிய இருந்த என்னை, நிலையில்லாததை நிலையானது என்று நம்பி இல்லறத்தில் சிற்றின்பத்தில் அழுந்த வேண்டியதாக இருந்த என்னை, அழுந்தி மாண்டு போக வேண்டிய என்னை காத்திட அருள் செய்தான். உமைபாகன் தலைவன் அவனுடைய திருவடியையே நான் அடையும்படியாக நான் பெற்றதை வேறு யார் பெறவல்லார்? இது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. அதாவது இந்த பதிகத்துக்கு பிற்கால தலைப்பு அனுபவ வழி அறியாமை. அதாவது இந்த அனுபவம் எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியலைங்கிறார். எனக்கு இந்த அனுபவம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அதை நேற்று பாடத்தில் இதை சொல்லி ரெக்கார்டாகாமல் போச்சுது. சில நேரங்களில் அந்த மாதிரி நம்ம சொல்கிற இடங்கள் நிறையா வரும். அது தேர்தலே அப்படி தானே நேற்று சொன்னேன். தேர்தலே இது எப்படி நடந்தது, ஜெயித்தவங்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கே தெரியலன்னு தானே சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அது சில மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய மார்க் வந்துடும். அவன் என்ன சொல்லுவான், இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. அதை தான் மாணிக்க வாசகர் இந்த இடத்துல இந்த அனுபவம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலைங்கிறார். நம்ம ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கணும். நிலையில்லாததை நிலையென்று எண்ணி சிற்றின்பத்தில் அழுந்தும்படியாக இருந்தேன். அதை அவர் திருவாசகத்தில் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம நேற்று விரிவாக பேசணும். ஒரு மனிதன் அழுந்துகின்ற பொருள் 3 தான்: மண், பொன், பெண். ஏன் மண்ணை சொன்னாங்கன்னா, அன்றைக்கு மண் காசு பண்ண முடியாது. அன்றைக்கு நிலம்ங்கிறது இப்படி ரியல் எஸ்டேட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு மண்ணுங்கிறது வாழ்வாதாரம், அந்த குடியிருப்பு ஆதாரம், அவ்வளோதான். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை. இதைத்தான் அந்த காலத்தில் அடிப்படை தேவைன்னு வச்சுருந்தான். அடிப்படை தேவை 3 தான் அந்த காலத்தில். இருக்க இடம் தான், விற்க இடம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நிலத்தை பெருசாக நம்ம என்ன செய்ய முடியாது, காசாக அப்படி பெருசாக மாற்ற முடியாது. அந்த காலத்துலலாம் மாற்ற முடியாது. அதனால தான் மண்ணை சொன்னாங்க, இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுனால. பொண்ணை ஏன் சொன்னாங்கன்னா, அன்றைக்கு ரூபா நோட்டு கிடையாது. அன்றைக்கி விலை உயர்ந்த பொருள் எது தான்? தங்கம், அவ்வளோதான். பெண்ணை ஏன் சொன்னாங்கன்னா, பந்தம் ஏற்படுற இடம் அதுதான். அங்கே தான் பந்தம் தோன்றுறது. இப்போ ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறான், திருமணமாகாமலே சன்னியாசிக்கு போயிட்டான், அவனுக்கு பந்தம் கிடையாதுல்ல.
அப்போ அவனுக்கு கேட்டு எங்கே விழுது? கல்யாணத்தில் தானே விழுது. அதனால தான் இந்த இடத்துல இல்லறத்தை ஒரு தடையாக, இல்லறத்தை நம்ம போற்றணும், அதை கொண்டு சமயத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால. ஆனால் இல்லறமே எல்லாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தடை தான். இல்லறத்தை நம்ம போற்றினது அதை வச்சு சமயத்துக்கு போகணும். எல்லாமே எனக்கு இல்லறம் தான் எடுத்தால் அது தடை தான். புரியுதா? இந்த பாயிண்டில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 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 ஆடவன் எங்கே லாக் ஆகிற, சுந்தரரை எங்கே இறைவன் பிடிச்சார்? ஏன் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி வர வேண்டியது தானே? அவருக்கு கல்யாணத்து அன்னைக்கு தானே வந்தார். அப்போ அது மூலமாக இறைவன் என்ன சொல்ல வர்றாரு? மையல் மானுடமாய் மயங்கு வழி தடுத்தாளன்னாரு. 25 வயசில் மானுடமாக மயங்கலை, மனிதனாக சாதாரணமாக வாடும்போது மனிதனாக மயங்கலை. எப்போ தான் மயங்குவேன்னு சொல்ல வர்றாரு இறைவன்? கல்யாணம் தான் உன்னை மயக்கம். அதற்கு பொருள் என்னென்னா பந்தம் ஏற்படுற இடம் அதுதான். அங்கே தான் கடமைகள் உருவாகுது. அங்கே தான் பிள்ளைக்கான கடமை, மனைவிக்கான கடமை, அப்பாவுக்கான கடமை எல்லாம் வந்துடுது. நீங்கள் திருமணமே செய்யலைன்னா உங்கள் அப்பாவை ஏன் பார்க்கலன்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு திருமணம் ஆனவராக இருந்தால் தான் இந்த கேள்வி யார் மேலே வரும்? உங்கள் மேலே வரும். இந்த பந்தம் என்பது ஆடவன் ஆண் பெண் இருவராலும் சமமாக வருது. ஆனால் சமூக அமைப்பில் நம்ம யார் மேலேயே சொல்லி வர்றோம்? பெண் மேலேயே சொல்லி வர்றோம். அது காரணம்னா பந்தத்துக்கு அதிக காரணமாக இருக்கிறது பெண்ணு தான். பந்தத்துக்கு அதிக காரணமாக இருக்கிறது பெண் தான். பந்தத்துக்கு அதிக காரணமாக இருக்கிறது பெண்ணு தான். ஒரு ரொம்ப சரியாக ஒரு தாயை போல சிந்திச்சா, ஒரு குழந்தையை தாய்மை அடைந்து பெற்றுத்தர்ற தகுதி யாருக்கு தான் இருக்குது? பெண்ணுக்கு தானே இருக்குது. ஆமாம், சந்ததியை அங்கே அதில் இப்படி நிறைய காரணங்கள். இப்போ ஆண்களை மட்டுமே பெண்களை மட்டுமே நாம் காலங்காலமாக புராணங்களில் சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்களாலேயும் பந்தம் வரும். அது நேற்று ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ ஒரு திருமணம்னா பெண்ணு தான் கல்யாணத்துக்கு வந்துதா? மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணிட்டு வரலையா? அவனு தானே கல்யாணத்துக்கு வந்தான். பெண் பந்தப்பட இவன் காரணமானா, ஆண் பந்தப்பட அவள் காரணமானா. ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு வந்தது யார்? அதனால தான் அவங்க மேலே ஏற்றுறான். அதே மேக்கப்பை யாருக்கு பண்ண முடியாது. மாப்பிள்ளை சொல்ல முடியுமா அவங்களுக்கு மட்டும் அலங்காரம் பண்ணுறீங்க, எனக்கு மேக்கப் பண்ணுறவருக்கு 1000 ரூபா சம்பளம், அவங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம், முகத்துலலாம் பெயிண்டெல்லாம் அடிக்கிறீங்க, அவங்களுக்கு 100-150 பவுன் நகை போடுறீங்க அப்படின்னு மாப்பிள்ளை என்ன செய்ய முடியாது. அப்போ அங்கேயே ஒரு கேட்டு விழுந்துட்டுத. பெண் மேலே ஏன் மாயை வருதுன்னா இயற்கை படைப்பிலே அதுதான். இயற்கை படைப்பில் தான். நீங்கள் மயில் எடுத்தால் ஆண் மயில் பெண் மயிலுக்கு ஒரு வேறுபாடு இருப்பது போல், யானை எடுத்தால் ஆண் யானை பெண் யானைக்கு வேறுபாடு இருப்பது போல், இயற்கை அமைப்பே எப்படி தான் இருக்குது. கல்லில் கூட ஆண் பெண் இருக்குது. கல்லில் கூட என்ன இருக்குது? ஆண் பெண் இருக்குது. கோயிலுக்கு கல் எடுக்கிறாங்கல்ல, அதுலேயே ஆண்கள் பெண்கள் இருக்குது. உயிரற்ற கல்லிலேயே ஆண் பெண் கல் இருக்குது. அதனால் இதே ரொம்ப நேரம் பேசணும். அதனால தான் அதை எடுத்து சொன்னேன். அது விடுபட்டு போச்சுங்கிற வருத்தத்தில் எடுத்து சொன்னேன். அதனால் பெண் மேலே சொல்லிட்டதுனால பந்தத்துக்கு பெண்ணு தான் காரணம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து காலையில் எந்திரிச்சோன்னா சொல்லிட்டே தோப்புக்க, ஒன்றால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டன்னு தோப்புக்காரன்னு போடணும். இறைவனை அடைவதற்கு நீ தடையாக இருந்தாயின்னு கணவன் சொல்லணும். அந்தம்மா நான் இறைவனை அடைய நீ தடையாக இருந்தாயின்னு சொல்லணும். அதுதானே உண்மை. அதாவது ஆமாம், 2 பேருமே வினையினால தான். அந்த கத்தி சாணத்தீட்டுன்னு ஒருத்தன் வருவான். அந்த கத்தியை சாணத்தீட்டும் போது கத்தியும் தேயும் கல்லும் தேயும். அதே மாதிரி தான் 2 பேர் வினையும் தேயும். கத்தி கூர்மையாகும் போது கல் தேயும், கல் தேயும் போது கத்தி கூர்மையாகும். இதே தான் குடும்பத்தில் கணவனால் மனைவி வினை தேயும், மனைவியினால் கணவன் வினை தேயும். அதுக்கு தான் குடும்பம். அதனால் பெண்மேல் வைத்து சொன்னதை சொன்னோம். அந்த மயக்கத்தில் நான் இருந்திருந்தால் நான் மாண்டு போயிருப்பேங்கிறார். மாண்டு போதல் என்பதன் பொருள் நான் பிறவியை அடைந்திருப்பேன் அர்த்தம். அதாவது பயனற்று இறந்திருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? பயனற்று பிறந்திருப்பேன். மாண்டு போதல் தான், அதுதான் அர்த்தம். ஏன் மாணிக்க வாசகர் அவர் வாழ்க்கையின் பூரணம்னு ஒன்று அடைய தானே செய்யுது. அது இறப்பு தானே. அந்த இறப்பு வேற, அது பிறவாமையை தந்த இறப்பு. ஒருவேளை நீ தடுத்தாளனாலும் நான் இறந்திருப்பேன். ஆனால் அது என்ன இறப்பாக இருக்கும்? அதனால தான் அதுக்கு மாண்டு போதல்னு பேர் என்று சொன்னார். நீ உமைபாகனாக இருக்கிறாய்ங்கிறார்.
இந்த மாதிரி நிலையற்ற இன்பங்களை பேசுகிற இடத்துலெல்லாம் மாணிக்கவாசகர் உமைபாகனை சொல்கிறார். உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிலையற்ற இன்பத்தில் விடுபடணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். இப்போ ஒரு 25 வயசு பையன், 26 வயசு பையன், திருமணம் ஆயிட்டு, திருமணமே பெரிய பந்தமாயிட்டு, மனைவி மக்கள் எல்லாமே. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, இது எப்படிடா இந்த அழுத்தத்திலிருந்து நம்ம ரெண்டையும் சமமாக பண்ணுறதுன்னு ஒரு நெருக்கடி வந்தால் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்கிறாங்க உரையாசிரியர். அதனால தான் அதில் யாரை வச்சு, யாரால் தடையோ அவங்களாலேயே பெண்ணால் தடை. அப்போ அம்மையை என்ன செய்ய நினச்சிக்க, பெண்ணால் தானே உனக்கு பிரச்சனைங்கிற, அப்போ அம்மையையே நினச்சி அந்த தடையை உடைக்கணும்னு உரையில் இருக்குது. அதனால தான் மாணிக்கவாசகர் இந்த இடங்கள்லாம் யாரை பேசுகிறதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனைவியால் எனக்கு எல்லாத்துக்கு தடைன்னா சிவனுடைய மனைவியை நினை, அந்த தடை என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். முல்லை முள்ளால் எடுக்கிறது இதுதான். நீங்கள் வேணால் இந்த பெண்ணை பேசுகிற இடங்கள்லாம் போய் பாருங்கள், அந்த இடத்துலலாம் யார் இருப்பா, அம்மை இருக்கும். இது உரையில் சொல்லியிருக்காங்க. எது ஆன்மாவே பெண்ணு தானே சைவ சித்தாந்தப்படி. அதில் இதில் சொல்லியிருக்கிறதை நாம் உணரணும். அந்த இடத்துல இறைவன் திருவடியை சேரும்படி எனக்கு அருள் செய்தார். இதை வேறு யாரும் பெற முடியாது. திருவடியை சேர்வதை எல்லாரும் பெறலாம், ஆனால் மேலே இருக்கிற குறையோடு பெற முடியாது. மாணிக்கவாசகர் சொல்கிறது பொய் சொல்லலை. அவர் திருவடியை எல்லாரும் பெறலாம். யார் பெறலாம்? நிலையற்ற இன்பத்தை நிலையற்ற இன்பம்னு உணர்ந்தவன் பெறலாம். ஆனால் இவர் வேறு மாதிரிலாம் சொல்கிறாரு. நிலையற்ற இன்பம் எனக்கு என்னது, அதில் நான் விழ வேண்டியவனாக இருந்தேன், அதில் நீ என்ன செய்தாய், மீட்டு அருள் செய்தாய்ங்கிறார். புரியலையா? என்ன புரிஞ்சுது? அதாவது நான் அதற்கான தகுதியில் இருந்து நீங்கள் அருள் செய்திருந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்காது. புரியுதா? அரையாண்டில் 99 மார்க் எடுத்தவன் முழு பப்ளிக்கில் 100 மார்க் எடுத்தால் பெரிய ஆச்சரியம். அரையாண்டில் எடுத்தது 35, ஆனால் அப்போ மார்க் எடுத்தது 100ன்னா இவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும்ல. அப்படி மாணிக்கவாசகர் அந்த குறையோடு இல்லை. இந்த இடத்துல 2 வேலையை பண்ணார். தன்னை தாழ்த்துற மாதிரி வழக்கமாக தாழ்த்தினார். ஆனால் ஒன்று வாங்கலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு, இறைவனை உயர்த்தி சொன்னார். தன்னை தாழ்த்தி சொல்கிற பழக்கத்தை அவர் மாற்றிக்கிடலை. ஆனால் இறைவனை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அதிகமாக உயர்த்தி சொல்லணும். நான் பெறலைன்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணுறாரு, பெற்றேன்கிறத பதிவு பண்ணுறார். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னா பெறலன்னு தானே அர்த்தம். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னு அர்த்தம், பெறலன்னு தானே அர்த்தம். இதுவரைக்கும் அவர் பதிவு செஞ்சது நான் பெறவில்லைன்னு சொன்னது தன்னை தாழ்த்துறதுக்காக. அப்போ பெறவில்லைன்னு சொன்னால் கடைசியில் அது எதில் போய் முடிஞ்சிடும். அப்போ சாமி உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரா? நீங்கள் சாமிகிட்ட எதுவுமே வாங்கலையா? யார் இமேஜ் கெட்டு போயிடும். இந்த பயம் அவருக்கு கடைசியில் வந்தது. இந்த கடைசியில் வரும்போது அதை செய்தார். அதை இதில் பதிவு செய்தார்னு பதிஞ்சோம். இதை தெரிஞ்சு நாம் அந்த மந்திரத்தை படித்தோம்னா, இந்த மந்திரத்தையும் உற்சாகமாக பாடுறாங்க. பொய்யெல்லாம் மெய்யென்று அவர் அழுதுறாரு. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டவிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு அழுறார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம். நம்ம போன மந்திரத்தில் பேசுனது அப்படியே வருது. மண்ணுலகில் பிறந்து இழைத்து செத்து விழ வேண்டியவனாக நான் இருந்தேன். பிறந்து இழைத்து செத்து விழ வேண்டியவனாக நான் இருந்தேன். எனக்கு அன்பை தந்தாய், என்னை அடிமை கொண்டாய், எனக்கு திருநீறு பூசினாய், புனிதமான சரியகிரிய யோகம் ஞானத்தை தந்தாய், இறைவன் எனக்கு தந்ததை யார் பெற முடியும்? இது அதிசயம். குறிப்புரை. எண்ணமிலான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதிர்பாராதன்னு அர்த்தம். எதிர்பாராத தேர்தல், எதிர்பாராத தோல்வி சொல்கிறோமில்ல, எதிர்பாராத வெற்றி. இங்கே மாணிக்க வாசகர் எதிர்பாராத வெற்றியை சொல்கிறார்.
நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிடணும். இப்போ அப்படி புரியலைன்னா, விவரம் தெரியாதவன் பொருள் சொன்னான்னா, மாணிக்கவாசர் எனக்கு கிடைச்சது யாருக்கே கிடைக்கலன்னா முனைப்பில் பேசின மாதிரி ஆயிரும். எப்படி ஆயிரும்? இவர் எப்படின்னா, தகுதி இல்லைன்னு தன்னை இப்போ ஞானசம்பந்தர் பெற்றார்னா மாணிக்கவாசகிட்ட கேட்டால், இப்போ நம்ம மாணிக்கவாசகிட்ட கேட்குறோம், என்ன மாதிரி யாருமே அடையலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது உங்களுக்கு முந்தி திருமூலர் அடையலையா, உங்களுக்கு முந்தி காரைக்கால் அம்மையார் அடையலையா, உங்களுக்கு முந்தி நக்கீரர் அடையலையா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? நீ திருவாசகத்தை சரியாக படிக்கலை. அதை குறையோடு இருந்து அடைந்தேங்கிறது தான் வியப்பு. அவங்கெல்லாம் எப்படி அடைந்தாங்கன்னு சொல்கிறேன். குறை இல்லாமல் அடைந்தாங்கன்னு சொல்கிறேன். அது புரியுதான்னு பாருங்கிறார். ஃபஸ்ட்டு பாட்டு குறைய வச்சு செகண்ட் பார்ட்டில் நிறைய வைக்கிறார். இதில் நீங்கள் மற்றவங்களை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வித்தியாசம் எனக்கு தெரியும். உண்மையில் மாணிக்கவாசகிட்ட குறை இருந்தான்னா இல்லை. இவர் இதுக்காக இறைவனை புகழுங்கிறதுக்காக தன்னுடைய இயல்பை மாற்ற தயார் இல்லை, அதுக்காக தயார் இல்லை. ஆனால் தன்னை குறைத்து சொல்வதனால இறைவன் இயல்பு போய்விடுமோங்கிற பயத்தில் இந்த இடத்துல மட்டும் யாரை உயர்த்தி பேசுகிறாரு? இறைவனை உயர்த்தி பேசுகிறார். இறைவனை உயர்த்தி பேசுகிறார். அதான் முதல் வரியில் சொல்கிறார், மண்ணுலகத்தில் பிறந்து இறந்து செத்து விழ இருந்தேன். அதற்கு பொருள் என்னென்னா, மறைப்பு சக்திக்குள்ளேயே இருக்க வேண்டியவன் அல்லது கட்டுநிலையிலே இருக்க வேண்டியவனாக இருந்தேன். அதற்கடுத்து தான் சொன்னார், எண்ணமில்லா அன்பருளி, நான் எதிர்பாராத அன்பை கொடுத்து, எதிர்பாராத அன்பை கொடுத்து. அதாவது இப்போ நமக்கு அன்பு எப்படி வரும்னு சாஸ்திரத்தில் கேட்டால், சரியை செய்தால் அதற்காக ஒரு அன்பு வரும், கிரியை செய்தால் கிரியை செய்த அளவுக்கு ஒரு அன்பு வரும், யோகம் செய்தால் யோகம் அளவுக்கு ஒரு அன்பு வருங்கிறது தான் பண்டார சாஸ்திரத்திலலாம் சொல்லியிருக்குது. அன்பு ஞானத்தினால் வரும்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரியை செய்ததுக்காக ஒரு அன்பு வரும், கிரியை செய்யும்போது அந்த அன்பு என்ன செய்யும்? கொஞ்சம் கூடும். யோகம் செய்யும்போது இன்னும் கூடும். ஞானத்தில் எது முழுமை பெறும்? அன்பு முழுமை பெறும்னு பண்டார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. இப்படி வந்திருந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்காதுங்கிறார் மாணிக்கவாசகர். எண்ணமில்லா அன்புங்கிறார். எதிர்பாராமல் என்ன செஞ்சிட்டு வந்துட்டு அப்படிங்கிறார். எதிர்பாராமல் வந்துட்டு. இவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு இப்போ நான் பென்ஷன்தாரர்னா என்னுடைய மேக்சிமம் மாத பென்ஷன் 20,000 ரூபா தான். என்னுடைய அக்கௌண்ட்டில் 20,000 வந்திருந்துன்னா எனக்கு ஆச்சரியமாக தெரியாது. கூட 25,000 ரூபாயே வந்துட்டுனாலும் ஏதோ அரசு உடைய பணம் ஏதோ வந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அதுலேயே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்ததுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குமில்ல. எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குமில்ல. அது நமக்கு வர வேண்டியதுக்கு மீறி வருதில்லை. அதைத்தான் மாணிக்கவாசர் எண்ணமிலானர், எதிர்பாராதனர். எதிர்பாராத கொஞ்சம் கவனம் இல்லாமல் இதுக்கு பொருள் சொன்னாங்கன்னா மாணிக்கவாசகர் முனைப்பில் பேசுகிறாரு. கடைசி வரை 50வது பதிவு வரைக்கும் பணிவாக பேசினவர் பதிகத்தில் எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்காதுங்கிறாரு அப்படின்னு பொருள் சொல்லிடுவான். அவர் சொல்ல வந்த செய்தி வேறு. திருமூலருக்கு தகுதி இருந்தது பெற்றார், காரைக்கால் அம்மையாருக்கு தகுதி இருந்தது பெற்றாங்க, நக்கீரன் தகுதியோடு இருந்தால் பெற்றான். ஆனால் தகுதி இல்லாத நான் பெற்றது ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. ஆமாம். ஆனால் அவர் தகுதி இல்லாமல் இருந்தாரான்னா அப்படி கிடையாது. அது அவருடைய ஸ்டைல், அவருடைய என்ன மொழி? பணிவு மொழி. பணிவு மொழியில் சொல்கிறார். நினைப்பதற்குரிய அன்பினை கொடுத்து. அப்போ அன்பை யாரு தான் தரணும்? இறைவன் தான் தரணும். நம்ம என்ன சாதனை வேணாலும் பண்ணலாம், ஆனால் அந்த சாதனுக்கான பலன்களை யார் தான் தர முடியும்? இறைவன் தான் தர முடியும். அதான் கொடுத்துனார். அன்பை தந்து என்னை அடிமை கொண்டான், எனக்கு திருநீறு பூசினான். அந்த இடம் இறைவனை குருவாக பார்க்கிற இடம். திருநீர் யார் தான் பூசுவா? குரு தான் பூசுவார். நெஞ்சு விடு தூது ஒழுங்காக படித்தா குருன்னா என்னதுன்னு தெரியும். திருநீர் தந்தது, 5 எழுத்து தந்தது, அந்த குருவினுடைய மாலை சிறப்பு, குருவை வணங்கணும், குருவை போற்றணும், புகழணும், குருவை வணங்கணுமான்னு ஒரு கேள்வியை என்ன செய்துக்கிடுறாங்க? எழுப்பிக்கிடுறாங்க. யாரையெல்லாம் கும்பிடணும்னு கேட்குறாங்க. யார் யாரை கும்பிட சொன்னால், யார் யாரை கும்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினா?
அது சைவத்தினுடைய இயல்பை நம்ம என்ன செய்யணும், எடுத்து என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். இதில் கேள்விகளோ ஆராய்ச்சிகளோ என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணுறவங்க பண்ணிட்டு இருந்துட்டு போகிறாங்க. இது திருநீறு என்பது யாரை குறிக்கும், குருவை குறிக்கும். இந்த நிறைவு பதிகத்தில் குருவை வெளிப்படையாக சொன்ன இடம் இதுதான். இப்போ 1வது மந்திரத்தில் பக்தி நெறி அறிவித்துங்கிறது குரு உபதேசம். மந்திரம் 1ல் பக்தி நெறி அறிவித்துங்கிறது குரு உபதேசம். ரெண்டாவது மந்திரம் பாருங்க, அறியும் வண்ணம் அருளியவாறு, அது குரு அருள். மூணாவது மந்திரமும் குருவருள் தான், ஐயன் எனக்கு அருளியவாறு. ஆனால் 4வது மந்திரத்தில் குருவை வெளிப்படையாக காட்டுறார். 4வது மந்திரத்தில் திருநீர் பூசுறவராக குருவினுடைய அந்த கிரியாக்களை, தீக்கையினுடைய கிரியாக்களை காட்டுறார். அது உபதேசம் சார்ந்தது, இது எது சார்ந்தது, கிரியா சார்ந்தது. தீக்கையினுடைய கிரியா சார்ந்த விஷயங்களை பேசுகிறார். அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று குருவாக அருள் செய்ததை வெளிப்படுத்துகிறார். வர்ற பகுதிகளை நாம் இதை தொடர்ந்து பார்க்கலாம்.